வடக்கில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியின் பின்னணியில் கடற்றொழிலாளர் குருநகரில் புதிய துறைமுகம். தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன் ஜாழ் வந்த ஜனாதிபதி அனுராவின் மாபெரும் கூட்டம் குருநகரிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டது. அரசாங்கம் இந்திய மீனவர்களின் விடயத்தில் மிக இறுக்கமான போக்கை கடைபிடித்து எல்லை மீறும் இந்திய மீனவர்களை தொடர்ந்தும் கைது செய்து வருகின்றது. அவர்களுடைய கடற்றொழில் உபகரணங்களை, படகுகளை கைப்பற்றி வருகின்றது. மேலும் கடற்படை வீரர் ஒருவர் அத்துமீறிய இந்திய மீனவர்களால் படுகொலை செய்யப்பட்ட போது நூற்றுக்கணக்கான வடக்கு மீனவர்கள் தென்பகுதி சென்று அக்கடற்படை வீரரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். இச்சூழலில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் குருநகர் கடற்றொழிலாளர் அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் உலக கடற்றொழிலாளர் விழாவில் கலந்து சிறப்பித்துள்ளார். மேலும் அங்கு மக்களிடம் பேசிய ஆளுநர், கடற்றொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகர் எமது பிரதேசத்தின் மேம்பாடு தொடர்பில் அக்கறை உள்ளவர். அவர் பலவற்றை உங்களுக்காக செய்வார். குருநகர் பகுதிக்கு ஓர் துறைமுகம் தேவை என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். எதிர்காலத்தில் கடற்றொழில் அமைச்சருடன் இணைந்து இப்பகுதியில் துறைமுகம் அமைக்கும் முயற்சிகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த தேர்தல்கள் ஊழலுக்கு எதிரானதாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் தமிழர் பகுதிகளில் எந்த பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களையும் தொடங்க தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களே முட்டுக்கட்டையாக இருந்த நிலை தொடர்ந்தது. அதற்கு தமிழ் மக்கள் தங்கள் வாக்குகளால் பதிலளித்திருந்தனர். தற்போது ஜாழ் மக்கள் தெரிவு செய்த தேசிய மக்கள் சக்தியின் புதிய 3 பிரதிநிதிகளுடனும் மக்கள் தேன்நிலவை கலைக்கின்றனர். குறிப்பாக அரசாங்கத்தின் பிரதிநிதியாக பொறுப்பேற்றுள்ள வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கு மக்கள் தமது ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருவதையும் அவதானிக்க முடிகிறது. அவர் ஆக்கப்பூர்வமான பல திட்டங்களை வடக்கில் முன்னெடுத்து வருகின்றார். குறிப்பாக அண்மையில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட பாதைகள் கூட ஆளுநர் வேதநாயகனின் கோரிக்கையின்படியே என ஜனாதிபதி செயலகம் அறிவித்திருந்தது. எதிர்ப்பு அரசியலை விட்டு மக்களும் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து வருவதன் மூலம் எதிர்ப்பில்லாமல் பல அபிவிருத்திகளை தமிழர் பகுதிகளில் இனிவரும் காலங்களில் எதிர்பார்க்க முடியும் என சமூக செயற்பாட்டாளர் மயில்வாகனம் சூரியசேகரம் தெரிவித்துள்ளமையும் இங்கு கவனத்தில் கொள்ளத்தக்கது.